ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் பேசிக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 3ல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது செகண்ட் வீடியோ. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பயிற்சி 6 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 6 இல்லை, பயிற்சி 8 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தனிக்குறி சொற்களும் பின்னாடி இருக்கிற ஒரு எக்ஸசைஸும் வந்து பார்க்க போகிறோம். தனிக்குறி சொற்கள்ன்றத வந்து நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து சொல்லித்தர மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது எப்படி கொடுக்குறாங்களோ அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். தனிக்குறி சொற்கள் அப்படின்றது வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரே ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு வார்த்தைன்னா ஒவ்வொரு எழுத்தாக வச்சு நிறைய ஸ்ட்ரோக் வச்சு ஜாயின் பண்ணி எழுதுவோம். தனிக்குறி சொற்கள் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஜாயின்லாம் பண்ணாமல் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும் அந்த சொல்லுக்கு. சரிங்களா? இப்போ வந்து அப்பொழுது தனிக்குறி சொற்கள் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் தனிக்குறி சொற்கள். இப்போது இதில் வந்து அப்பொழுது அப்படின்னா எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மனப்பாடம் தாங்க பண்ணணும். இப்போ வந்து நான் பிளேசஸ் வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் சொல்லி கொடுத்தேன்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னு. இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இப்படி பா போட்டோம்னா அது அப்பொழுது. ஓகேங்களா? செகண்ட் பிளேஸில் பா போட்டால் எப்பொழுது. ஏன்னா நான் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் ஆ சவுண்டு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் பிளேஸில் போடணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேனா. அப்போ அப்பொழுது அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் போடணும். ஏ சவுண்டு வந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். எப்பொழுதுனா செகண்ட் பிளேஸு. இப்பொழுது ஊலாம் வந்துச்சுன்னா தேர்ட் பிளேஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கோடு வெட்டி எழுதணும். இப்பொழுது பா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அப்பொழுது, செகண்ட் பிளேஸில் போட்டால் எப்பொழுது, தேர்டு பிளேஸில் போட்டால் இப்பொழுது. மாதிரி இந்த மாதிரி டார்க்காக டா மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அந்த, செகண்ட் பிளேஸில் போட்டால் எந்த, கோடை வெட்டி எழுதுனா இந்த. இப்போது இச்சாவை வந்து ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் ஆச்சரியமாய், செகண்ட் பிளேஸில் போட்டால் எச்சரிக்கையாய், தேர்டு பிளேஸ் வெட்டி எழுதுனா உசிதமாய். காவை வந்து ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் ஐக்கியமாய், கா ஃபஸ்ட் பிளேஸில் ஐக்கியமாய். டார்க்காக செகண்ட் பிளேஸில் போட்டால் ஆகையால். ஓகேங்களா? செகண்ட் பிளேஸ்னால் பாதியில் போடணும். பாதியில் போட்டால் ஆகையால். ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் ஐக்கியமாய், ஐக்கியமாய். பாதியில் நடுவில் போட்டோம்னா ஆகையால், கோட்டு மேலே போட்டோம்னா ஆகையினால். ஓகேங்களா? அடுத்து நான் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் நமது, கோட்டு கீழே போட்டால் நியாயம், நியாயமாய். ஓகேங்களா? அதுவே கோட்டு கீழே போட்டால் நியாயமாய் சொன்னேன்னா அது கூட சேர்த்து கோட்டு கீழே போட்டோம்னா அநியாயமாய். ஃபஸ்ட் பிளேஸில் இங்கே ஆக்கான ஸ்ட்ரோக் போட்டால் அங்கு, கோட்டு மேலே போட்டால் எங்கு, கோடை வெட்டி போட்டால் இங்கு. மேலே போட்டால் அங்கு, கோட்டை மேலே போட்டால் எங்கு, கீழே போட்டால் இங்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து தனிக்குறி சொற்கள். இப்போ தனிக்குறி சொற்கள் கூட கடைசியில் ஆ சவுண்டு, ஏ சவுண்டு, ஓ சவுண்டு வந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னா அப்பொழுதுன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அப்பொழுதுக்கிட்ட இன்ட்டு மார்க் போட்டால் அப்பொழுதா. அப்பொழுதேனா கடைசியில் இது மாதிரி சொல்லி சேர்த்து எழுதுனா அப்பொழுதே. கடைசியில் ரவுண்டு மாதிரி போட்டோம்னா அப்பொழுதோ. ஓகேங்களா? எப்பொழுது, எப்பொழுதே, எப்பொழுதோ, அந்த மாதிரி. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. தேர்ட் சாப்டர் வந்து முடிஞ்சு. வந்து பயிற்சி 9 இருக்குது. பயிற்சி 9ல் வந்து நீங்கள் முன்னாடி படித்ததெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புவினா எப்படி எழுதணும்? பூ வி, கோடை வெட்டி வரணும். வெடினா செகண்ட் பிளேஸ்லேருந்து வே போடணும். வே டி, வெடி. முந்தினா மூ இந்தி, கோட்டு மேலே வந்து எழுதணும். அந்த மாதிரி எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி 10 வந்து பேசேஜாக இருக்குது. இந்த பேசேஜ் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும். இப்போ வந்து ராதா, இப்பொழுது, இங்கே ஏ சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்பொழுதே, இங்கு வா, உன் பள்ளி எங்கே உள்ளது. ஓகேங்களா? அது கொஷின் மார்க். அடுத்தது அந்த மாதிரி வந்து இந்த பேசேஜ் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும். பேசேஜ் வந்து படித்து பார்த்துட்டு படிக்க தெரியல அப்படின்னா பின்னாடி ஆன்சர் இருக்குது, அதை பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி தெரியாத வார்த்தையை வந்து நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான். தேர்ட் சாப்டர் வந்து முடிஞ்சது. அடுத்த நாளைக்கு வந்து நம்ம 4th சாப்டர் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.